வெல்கம் டு த ஸ்மார்ட் டிஜிட்டல் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கிளாஸ் 29 தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் எக்ஸல் சீட்டில் சப்டோட்டல் ஆப்ஷன்ஸ் எப்படி பயன்படுத்துறது அதை பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல்ஸ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் பார்த்துடலாமா? வாங்க கிளாஸ் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா மெனுவில் அவுட்லைன் அப்படிங்கிற பேலட் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப், அன்குரூப், சப்டோட்டல். சரிங்களா? இது 3மே சிம்பிளான ஆப்ஷன் தான். ஸோ இதை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குரூப் அண்ட் அன்குரூப். இப்போ குரூப் அப்படிங்கிறது உங்களுக்கு பேர்லேயே இருக்குது, தெரியும். அதாவது மல்டிபிள்ஸ் காலமையோ அல்லது மல்டிபிள் ரோவையோ என்ன பண்ணுறது, குரூப் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த டேபிள்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட்டு. ஸோ இதில் வந்து என்னோடய மார்க் லிஸ்ட் இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹைட் பண்ண போகிறேன். புரியுதா? ஸோ என்னோடய மார்க் லிஸ்ட்டை மட்டும் ஹைட் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல குரூப் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதை வந்து ரோ படி குரூப் பண்ணணுமா அல்லது காலம் படி குரூப் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து காலம் வைஸ் வந்து நான் குரூப் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ காலம்னா என்ன, ரோனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் காலம் வைஸ் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன், ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதான் வந்து அவுட்லைன் சொல்லுவாங்க. இந்த அவுட்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். தெரியுதா? மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள்ஸ் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த குரூப் பண்ண செட் ஆஃப் செல்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹைட் அண்ட் அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மைனஸ் கிளிக் பண்ணுங்கள், என்ன ஆயிரும் அப்படின்னா உங்கள் டேட்டாஸ் வந்து ஹைட் ஆயிரும். திரும்ப இந்த ப்ளஸ் மார்க் வந்துருக்கும், ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அன்ஹைட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து குரூப் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ நிறைய டேட்டாஸ் நம்ம டேபிள்ஸில் இருக்கும்போது குறிப்பிட்ட டேட்டாஸ் வந்து நமக்கு இப்போதைக்கு தேவை இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், குரூப் பண்ணி அன்குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு அன்குரூப் பண்ணணும் அப்படின்னா திரும்ப பக்கத்தில் ஆப்ஷன்ஸே இருக்குது, அன்குரூப்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள், அன்குரூப் ஆயிரும். அகெயின் காலம் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுங்க, அன்குரூப் ஆயிரும். இப்போ ரோ வைஸ் நான் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், எனக்கு வந்து 2 டேட்டாஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ரோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹைட் பண்ண போகிறேன். ஸோ குரூப் பண்ணுங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோ வைஸ் வந்து குரூப் ஆயிரும். அகெயின் மைனஸ் கிளிக் பண்ணுங்கள், அந்த டேட்டாஸ் வந்து ஹைட் ஆயிரும். சரிங்களா? அகெயின் வந்து அன்குரூப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்ப கிடச்சிரும். சரியா? ஸோ அன்குரூப். ஸோ டேட்டா செலக்ட் பண்ணிக்கிங்க, அன்குரூப் பண்ணிங்க அப்படின்னா அன்குரூப் ஆயிரும். ஓகே, புரியுதா? ரொம்ப சிம்பிள் தான், இதை பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்டோட்டல் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இப்போ நம்ம டோட்டல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மேனுவலாக போட்டிருப்போம், சம் ஃபார்முலா அப்ளை பண்ணி டோட்டல் அப்படிங்கிறது போட்டிருப்போம். இந்த சப்டோட்டல் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறது, சப்டோட்டல் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் டோட்டல். ஸோ இந்த டேபிள் பாருங்கள். ஸோ எம்ப்ளாயோட சேல்ஸ்மேன் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அட்மின் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ அகெயின் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ என்னோடய டேபிள் வந்து இப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஆர்டர் வைஸ் டேபிள் இப்படி தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது, சேல்ஸு, அட்மின், அக்கௌண்ட். சரிங்களா? ஒரு 3 டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் சேல்ஸ் பண்ணுற எம்ப்ளாயிஸ் பார்த்திங்கன்னா எவ்வளவு அமௌண்ட்டு வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எனக்கு எப்படி வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டோட்டல் போடுறீங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் வந்து போட்டுடலாம், சீக்வல் டு சம் சீக்வல் டு
அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் சம்முங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். 86,964 வந்து வருது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வந்து என்ன பண்ணிடலாம், டோட்டல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஆனால் எனக்கு எப்படி வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு என்ன வேணும், டோட்டல் வந்து வேணும். ஸோ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சப் டோட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஷார்ட் அப்படிங்கிற கமாண்ட் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஷார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஷார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஷார்ட் பை டிபார்ட்மெண்ட் வேல்யூஸ் ஆர்டர் A to Z, Z to A எது வேணாலும் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து என்ன ஆயிரும், ஷார்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சப் டோட்டல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? மூணாவது ஆப்ஷன். ஸோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அட் ஈச் சேஞ்ச் இன் அப்படிங்கிற இடத்துல நம்ம எதுபடி நம்ம சப் டோட்டல் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து சப் டோட்டல் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டேன். புரியுதா? அடுத்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு தேவையான என்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணுமோ அதை செலக்டன் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து சம் கொடுத்துட்டேன். சம் கொடுத்துட்டேன். ஸோ எதை சம் பண்ண போகிறோம், இது எப்டோட்டில் பண்ண போகிறோம் அப்படின்னா அமௌண்ட்டு. புரியுதா, சொல்கிறது புரியுதா? ஸோ நான் டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் வந்து சப் டோட்டல் பண்ண போகிறேன். ஸோ எதை சம் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை மட்டும் சம் பண்ண போகிறேன். சரியா? இது கரெக்டாக கொடுத்துருங்க. கீழே சம் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ண வேணாம், டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். கொடுத்துட்டு ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உங்கள் டேபிள் பாருங்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு, அட்மின் எவ்வளோ வந்திருக்கு, சேல்ஸ் எவ்வளோ வந்திருக்கு, கிராண்ட் டோட்டல் எவ்வளோ வந்திருக்கு, இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக சப் டோட்டல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். அக்கௌண்ட்ஸ் டோட்டல், அட்மின் டோட்டல், சேல்ஸ் டோட்டல், ஸோ கிராண்ட் டோட்டல் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சப் டோட்டல் ஆப்ஷன்ஸ். ஸோ ரோ டீட்டெயில்ஸ், ஹைட் டீட்டெயில்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஆப்ஷன் தான். இதை ஒன் டைம் பாருங்கள். பார்த்துட்டு அடுத்த கிளாஸஸ்க்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ.